ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நேற்று தொடர்ந்து காலை உணவு வீடியோ போட முடியல, அதனால் இது 2 நாள் வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து சாதம், சோறு, சுட சுட சோறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து நான் எப்போதுமே பீக்கங்கால பொரியல் தான் செய்வேன். ஆனால் இதில் வந்து சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், அப்புறம் சீரகம், பச்சை மிளகாய், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க இந்த பீக்கங்காய் கூட்டு. அது வெறும் பீக்கங்காய் கூட்டாக வச்சுட்டேன். இதுக்கு ரசம் இது கூடயே சேர்த்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்பளம் வச்சு சாப்பிட. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் மறுநாள் வந்து இது சுட சுட சோறு பொங்கி ரசம் வச்சு, நல்ல மிளகு ரசம் வச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடலங்காய் இருந்துச்சு. இப்போவே பொரியல் தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி நம்ம அந்த பீக்கங்காய் நேற்று எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதே மாதிரியே செஞ்சுட்டேங்க. செம்ம டேஸ்ட்டு. இனிமேல் வந்து பொரியல் வந்து எப்போவா செஞ்சுட்டு கூட்டு வந்து செய்ய அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு நாள் வந்து நான் இதை வந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. எனக்கே ஒரே ஆச்சரியம், நம்ம அரைச்ச பொடி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட இது கூட ரசமோ அப்பளமோ இந்த கூட்டு வச்சு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டுங்க. சாப்பிட வாங்க. நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன். பாய்.